என் பேரு பூண்டு. நான் உங்க கிச்சனோட ஹீரோ. ஆனா என்னோட ஒரே ப்ராப்ளம், நீங்கள் என்ன ஃப்ரிட்ஜ்ல போட்டுடுவீங்க. முழு பூண்டுக்கு ஃப்ரிட்ஜ் தேவையே இல்ல. குளிர்ச்சியான உலர்ந்த இடத்துல வச்சா நான் நல்லா இருப்பேன். ஃப்ரிட்ஜ்ல போட்டா என்ன ஆகும் தெரியுமா? உள்ள ஈரப்பதம் ஏறும், முளை வரும், பூஞ்சை பிடிக்கும். அப்புறம் என்ன யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க, வேஸ்ட் தான். ஆனா சீவிய பூண்டா இருந்தா ஏர் டைட் கண்டெய்னர்ல மூடி ஃப்ரிட்ஜ்ல வைங்க, சில நாட்களுக்குள்ள யூஸ் பண்ணிடுங்க. ஓகே, முழுனா வெளிய வைங்க, சீவிய நானு மூடி வைங்க. எண்ணெயே கட் பண்ணிட்டீங்க, அது தாங்குது. ஆனா அப்புறம் என்ன பண்றீங்க தெரியுமா? ஓப்பனா ஃப்ரிட்ஜ்ல போட்டுருவீங்கமே, அதுதான் தாங்கல. என் ஸ்மெல் எல்லா ஃபுட்லயும் போயிடும். அந்த பட்டர், சீஸ், பால் எல்லாம் என் வாசனையோட ஆயிடும். கிராஸ் கான்டாமினேஷன் சொல்லுவாங்க. அது சீரியஸ் பிரச்சனை. என்ன கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ராப் பண்ணுங்க. இல்லனா ஏர் டைட் கண்டெய்னர்ல மூடி வைங்க. 2 நாட்களுக்குள்ள யூஸ் பண்ணிடுங்க, போதும். அவ்வளவுதான். நான் இஞ்சி. உங்க கிச்சன்ல பழமையான மருத்துவர்னா என்ன சரியா வைக்கணும்னு தெரியல, அதான் பிரச்சனை. ஷார்ட் டர்ம் யூஸ்க்கு ஏர் டைட் கண்டெய்னர்ல மூடி ஃப்ரிட்ஜ்ல வைங்க. லாங் டர்ம்க்கு ஃப்ரீசர்ல போடுங்க. நேரடியா கிரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். வேஸ்டும் இல்ல, ஃப்ளேவரும் போகாது. இது சீரியஸ். கவனமா கேளுங்க. சமைச்ச சாதம் வெளிய நீண்ட நேரம் வச்சா டேஞ்சரஸ் பாக்டீரியா வளரும். 24 மணி நேரத்துக்குள் சாப்பிடுங்க. முன்னாடி நல்லா சூடாக்கணும்.